கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லா இடத்துலையும் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்னென்னா ராப்சர், ஆண்டோடைய ரகசிய வருகை. எங்கே பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நான் திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் ரகசிய வருகை. எப்போ வருவார்? அவங்க சொல்கிறாங்க 2025 2030 வரைக்கும் ரகசிய வருகை இருக்கலாம். ஆனால் என்ன மாதம், எந்த தேதி யாருக்கும் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு கூட தெரியாது, பிதா ஒருத்தர் தான் தெரியும். ஆனால் அவர் சொல்கிற காலங்கள் நேரங்கள் எல்லாம் நடந்துச்சு. இனி ஆண்டோட வருகை மாத்திரம் வெகு வேகமாக நடக்கும். யாருமே நினச்சி பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, நெருப்பு பிழம்புகள்லாம் உள்ள ஆரம்பிச்சிச்சு. இப்போ சொல்கிறாங்க, பூமியில் இருக்க சில பகுதியெல்லாம் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார்கள். மேலே இருக்கிற துருவம், அதாவது நார்த்து போல் சவுத்து போல் இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறதுன்னா, பனிக்கட்டிலாம் உருகி கொண்டு இருக்கிறது. ஆகவே 2030 பயங்கரமான அக்னியமான வெயில் இருக்கும். அடுத்த வருஷத்துலேயும் அதிகமான அக்னியான வெயில் இருக்கும். ஆகவே இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டோட வருகை எப்படி இருக்கான், சமீபமாக இருக்கு. நீங்கள் அந்த 10 கன்னிகையை தான் ஆண்டவர் கடைசியில் வச்சுருக்காரு. 10 பேர் புத்தி உள்ளவர்கள், 10 பேர் புத்தி இல்லாதவர். ஏன்னு சொன்னால், அவள்கிட்ட என்ன இல்லை, என்ன எதை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும். மற்றவருக்கு எப்படி கேட்கும்னா, இடி மாதிரி கேட்கும். நல்லா நினச்சிக்கோங்க, உங்களை பயமுத்துறதுன்னு சொல்லலை. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் கொண்டு போகணும். என்னை ஆண்டவர் கேட்பார், நீ என்ன செய்தேன்னு கேட்பார். நான் சொன்னேன், இவ்வளோ ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கேன், நான் சொல்லணும் போய் அங்கே, நீங்களும் போய் சொல்லணும். வின்சென்ட் செல்வகுமார் சொல்கிறார், சத்தம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எக்கால சத்தம் துணிக்கும். பரிசுத்த ஆவியானவர் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த சத்தம் கேட்கும். மற்றவருக்கு இந்த சத்தம் கேட்காது. அந்த சத்தம் எப்படி இருக்குமா, இடியை போல இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், உபத்திரவ காலம். வேதம் உபத்திரவம்னா யோசித்து பாருங்கள், இப்போவே உபத்திரம் இருக்குது. இன்னும் உபத்திர காலம், மகா உபத்திர காலம். முதல் 3.5 வருஷம் உபத்திர காலம், அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திர காலம். நம்மளால் ஜீவிக்கவே முடியாது. எப்படி தான் நம்ம ஜீவிக்க முடியும்னா, இரத்த சாட்சியாக தான் நான் ஜீவிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. வருகையில் விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். எங்கே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்னா, திருச்சபையில் தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆமென். சபை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆகவே நீங்கள் சபையில் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கும். சபையில் இல்லைவென்று சொன்னால் ஆசீர்வாதம் இருக்காது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். உண்மையுள்ள மனுஷன் பெறுவானா? ஆமாம். யார் உண்மை உள்ளவன்? எவனோ உண்மை உள்ளவன். அப்படியா? யார் உண்மை உள்ளவன்? நம்ம தான். அது சொல்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஐயோ, நான் உண்மை இல்லையோ அப்படின்னா நினைக்காதீங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்தப்பே நீங்கள் நீதிமான் ஆகிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமாம். பணம் தேடுற ஒரு அளவுக்கு தான் பணம் வேணுங்க. அதுக்கு மேலே பணம் என்ன பிரயோஜனம்? சில பேர்த்து பார்த்தீங்கன்னா, வீடாக வாங்கி போட்டிருப்பாங்க, காடாக வாங்கி போட்டிருப்பாங்க, ஃப்ளாட்டாக வாங்கி போட்டிருப்பாங்க. நமக்கு மிதமிஞ்சினது நமக்கு தேவையில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இன்றைக்கி நீங்கள் உண்மையாக இருந்தனா ஆண்டவர் சொல்கிறாரு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சொல்லுங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமாம். ஏன் தெரியுமா? நீங்கள் யாராக இருக்கீங்க? உண்மை உள்ளவராக இருக்கீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் உண்மை நீ சொல்லணும். நீங்கள் பிசாசு சொல்லணும், இல்லை உண்மை இல்லை, நீ அதில் தவறு இதில் தவறு. பிசாசு சொல்கிற எதுவுமே கேட்காதீங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லுது, நீங்கள் உண்மை உள்ளவர், நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், நீங்கள் அப்பா பிதான் என்று கூப்பிடத்தக்கிற புத்திர சிகாரத்தின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸோ யூ ஆர் அ ஃபெய்த்ஃபுல் டு த லார்ட் காட், டு த கம்ப்ளீட் பிளெஸிங். முழுமையான பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம்னா எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம். வேலையில் ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், பிஸ்னஸில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஊழியத்தில் ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் தருவார். அதோடு கூட என்ன செய்ய மாட்டாரா? வேதனையை கூட்டார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டார்னா அதோடு கூட என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார்.
இன்றைக்கி அன்பிலீவர்ஸ் கூட, இன்றைக்கி அவிசுவாசிகள் கூட ஆசீர்வாதமாக நல்ல சுகமும் நல்ல வெல்த்தியும் காடு, அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் வீடு, ஃப்ளாட்டு, ஏக்கர், கம்பெனி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆசீர்வாதம், அவனுக்கு உரிய ஆசீர்வாதம். ஆனால் அங்கே யார் இருக்க மாட்டாங்க? கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இல்லாத ஆசீர்வாதம் எதுக்குங்க? தேவன் இல்லாத ஆசீர்வாதம் எதற்கு? பயன்படாது. ஆகவே உலகத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் நோக்காமல் கர்த்தர் உங்களை என்னென்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். இந்த மாதம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். இந்த மாதம் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்த போகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை வேதனையை ஆண்டவர் கூட்ட மாட்டார். இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்புறீங்களா? 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 நிறைய பேர் பார்த்துக்கோங்க, இந்த BMW கார் பார்த்துருக்கீங்களா? BMW கார், நம்ம நிறைய கார் ஓடிட்டு இருக்கு இல்லையா? BMW கார், அதுக்கப்புறம் ஆடி கார் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 1.5 கோடி 2 கோடி 3 கோடின்பாங்க. அந்த காருக்கெலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அது ப்ரீமியம் கார். அதுக்குன்னு வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் வருவான், அவன் வந்து வாங்குவான். அதுதான் நீங்களும் நானும் ப்ரீமியம் உள்ள மக்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் வைத்திருக்கார். ஏரோப்ளேனில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த முன்னாடி உட்காந்துருக்கப்போ அந்த சீட்டை வச்சுருப்பாங்க, நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் மேகசின்லாம் வச்சுருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய இருக்கும். அது இங்கே இருக்காது, அது ஃப்ளைட்டில் மாத்திரம்தான் இருக்கும். அங்கே மாத்திரம்தான் அது இருக்கும், அது இங்கே இருக்காது. ஏன் அங்கே இருக்குன்னா, அங்கே வரவங்க ஸ்பெஷலான மக்கள். நீங்களும் நானும் ஸ்பெஷலான மக்கள். ஆண்டவர் உங்களுக்கும் பிரத்யட்சமாக அவருடைய வார்த்தை கொடுப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வாதம் கொடுப்பார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் வந்தவங்க ஆசீர்வதித்தாரு. பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 400 முறை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிற வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 400 முறை. இந்த 400 முறை சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஆசீர்வாதம் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்த பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். உங்களை எண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார். நல்ல வேதம் வாசிக்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தேடுகிறவர்களையும் ஆசீர்வதிப்பார். சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறி ஆண்டவரே ஆசீர்வாதம் வரல என்று ஜபிக்கவே இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? வேதத்தை தியானிக்கவே இல்லைன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் சொன்ன தியானம் 3 வகையில் இருக்குது. தியானம் என்று சொன்னால் சாதாரணமாக தியானிச்சுட்டு இருங்க அப்படின்னு இல்லை. தியானம் என்று சொல்லும்பொழுது ஒரு வார்த்தை எடுக்கும்பொழுது அந்த வார்த்தையில், இப்போ நான் சொல்கிறேன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லப்போ அந்த வார்த்தை நீங்கள் நினைக்க, யார் உண்மை உள்ள மனுஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்பர் 1. 2வது மட்டர் என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கீங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லுவாங்க, ராபின்சன், நான் அந்த ஆண்டவருக்கு உண்மையில் இருக்க அப்படின்னால ஆண்டவர் என்னை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னு மட்டர் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். மாடு ஆசைப்படுறது பார்த்தீங்களா, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்பர் 2 அதுதான். நம்பர் 1 அந்த வார்த்தையை பார்ப்பது, அதை நினைப்பது. 2வது அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே போட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். 3வது என்னவென்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லுவது, அந்த வார்த்தையை வாய் விட்டு சொல்லுவது, நான் உண்மை உள்ள மனுஷன், கர்த்தர் எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த மாதம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னோட பிஸ்னஸ்க்கு ஆண்டவர் என்ன செய்வார்? தரப்போகிறார். ஆமென். பிசாசு சொல்லுவா, நீ உண்மை இல்லை. ஆண்டவர் சொல்லுவா, நீ உண்மை உள்ளவன்டா, நீ உண்மை உள்ளவன், நீ கவலைப்படாத, நீ என் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்க, நீ என்னால் மீட்கப்பட்டிருக்க, என்னோட ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. நம்ம சாதாரண ஆட்கள் இல்லை பாருங்கள், நம்ம தேவனால் சாயனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி தேவ பிரசனம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதம். ஈசாக்கு விதைச்சான், உங்களுக்கு தெரியும், அது பஞ்சகாலமாக இருந்தது. ஆனாலும் பஞ்சகாலம் ஈசாக்கு, நீ ஒரு 6 மாதம் கழிச்சு நீ என்ன பண்ணு, விதை அப்போ நான் ஆசீர்வதிக்கன்னு சொன்னாரா? இல்லை. ஈசாக்கு என்ன பண்ணான்? விதைச்சான். எங்கே விதைச்சான்னா அவன் ஊரில் இல்லை, பெலிஸ்தர் தேசத்தில் போய் விதைக்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த விதையை ஆசீர்வதித்தாரா இல்லையா? சொல்லுங்களேன், ஆசீர்வதித்தாரா இல்லையா? எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு. கர்த்தர் இந்த மாதத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆகவே பிரியமான தேவஜனே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன்
உங்களை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல பிரியமான தேவஜனமே, பஞ்ச காலமாக இருக்கலாம், எல்லா பிரச்சனை போராட்டம் அது இது நடக்கலாம். அங்கே நெருப்பு வந்துச்சு, இங்கே நெருப்பு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? அங்கே தீ வந்துச்சு, அதனால் நம்மெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள்னு அர்த்தமா? அங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க, அதனால் அவங்கெல்லாம் சாத்தானை கும்பிட்றாங்க, அதனால் இல்லை 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 இல்லை. இதெல்லாம் ஒரு இடத்துல ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னு சொன்னால், நான் நேற்று கூட சொன்னேன், லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சிலோவான் கோபுரத்தில் என்ன ஆச்சுன்னா, கோபுரம் சார்ந்து எத்தனை பேர் இறந்து போனாங்களா? 13 பேரா 18 பேரை இறந்து போனாங்கன்னு ஏசிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவாங்க சீசர்லாம், அது யார் செய்த குற்றம், எதனால் அது விழுந்தது அப்படின்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்வார், அது அவங்க செய்த குற்றமும் இல்லை, அவங்க செய்த பாவமும் இல்லை, நீங்கள் மனம் திரும்பினா உனக்கு அந்த கதி தான் அப்படின்ட்டு போயிட்டார். இன்றைக்கி லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கிறது, காலிஃபோர்னியா நடக்கிறது, இந்தோனேஷியா நடக்கிறது, சைனா நடக்கிறது, நம்ம ஊருக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தரிடம் சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்கள், பலப்படுங்க. கர்த்தர் சிறியோரும் பெரியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியணும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 28 சொல்லுகிறது, நான் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்புக்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தரித்திரத்துக்கு இல்லை, கஷ்டத்துக்கு இல்லை. நீயும் என்ன பண்ண மாட்ட? கடன் வாங்க மாட்டேன். உன் தேசத்தில் என்ன பண்ணியும்? ஆசீர்வாத மழை பொழியும். ஆமென். இப்படிலாம் நீங்கள் சொல்லணும், ஆண்டோட வார்த்தையை பார்த்து சொல்லணும். தேசத்தில் ஆசீர்வாதம்ன மழை பொழியும். அல்லேலூயா. அன்னைக்கு பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் தம்முடைய மன விருப்பத்தின்படியே கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சரீரங்களை ஆசீர்வதிப்பார், சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் தேஞ்சு போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். இன்றைக்கி ஒரு நற்செய்தி, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாங்கிக்கணுங்க. அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு சோர்ந்து போன வேலையில் உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அவர் ஸ்ட்ரென்தன் படுத்துவார். யாரை ஸ்ட்ரென்தன் படுத்துவார் தெரியுமா? யார் பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், என் ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய பிகினிங், ஒரு பிகினிங்கை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கர்த்தர் உயர்த்த போகிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கள். மனம் உடைந்து போய் இருக்கீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆகவே பிரியமான தேவதனமே, ஆண்டோடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், யோசேப்பு என்ன பண்ணால் நேற்று கூட சொன்னேன். யோசேப்பு கர்த்தரோடு இல்லை, கர்த்தர் யோசேப்பு இருந்தார். அதனால் என்னாச்சுன்னா, அவன் போகிற இடம்லாம் ஆசீர்வாதம். பாருங்கள், போத்திபார் வீட்டுக்கு போனால் பயங்கர ஆசீர்வாதம். உங்களால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், என்னால் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஏன்னா நான் உண்மை உள்ள மனுஷன். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கிடையாது. பரிபூர்ண ஆசீர்வாதம். சொல்லுங்களேன், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். யோசேப்பு போன இடத்தெல்லாம் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போகிறான். அங்கே அரண்மனை அவன் பார்க்காதவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். அவனுக்கு என்ன தெரியும்? அங்கே பார்த்தீங்கன்னா அரண்மனையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆசீர்வாதம். பார்வன் சொல்கிறான், நீ தாண்டா ராஜா, நான் சும்மா பேருக்கு டம்மியாக இருக்கேன், நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும். கர்த்தர் அப்படி தான் அவங்கள உயர்த்த போகிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். உண்மை உள்ள மனுஷன். ஆமாம், யோசேப்பு எப்படி இருந்தானா? உண்மையாக இருந்தான், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ ஆதியாகமம் 1:28 சொல்லுது, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி என்ன சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்க. யாபேஸ் ஜெபிக்கிறான். யாபேஸோட ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். யாபேஸ் சொல்கிறான், சகோதரர்களில் கனம் பொறிந்த எல்லாமே இருக்கு அவனுக்கு, கனம் பொறிந்தவனாக இருந்தும் அவன் சொல்கிறான், கர்த்தர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கனை துக்கப்படுத்தாதபடி நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட பொழுது அவர் நான் ஆசீர்வதித்தாரா இல்லையா? ஆசீர்வதித்த ஆண்டவர் தான் உங்களை இன்றைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். 1 நாளாகமும் 4:10 யாபேஸை பற்றி அந்த இடத்துல மாத்திரம் தான் சொல்லும்.
ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எதிர்பாருங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க, அபிஷேகத்தை எதிர்பாருங்க, வரங்களை எதிர்பாருங்க, நன்மை கிருபை தயவு எதிர்பாருங்க. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் போடுங்க. எல்லா மாதத்தும் எல்லா நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மாத்திரம் உண்மையாக உள்ளவராக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் மீண்டும் சொல்கிறேன், உண்மை உள்ள மனுஷன், சொல்லுங்கள், யார் உண்மை உள்ளவன் சொல்லு. ஆமாம், நான் சொல்லுங்கள், பரிபூர்ண. நம்ம உண்மைன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் தெரியும் நீங்கள் உண்மை உள்ளவர் தான். ஏன்னா அவரோட ரத்தம் பரிசுத்தம் உள்ளது, அவரோட ரத்தம் பாவங்களை கழுவுகிறது. அதனால் நம்ம உண்மைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டாம். யாருக்கும் போய் நீங்கள் நிரூபிக்காதீங்க, நீங்கள் நிரூபித்து காட்டாதீங்க. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வார். ஆகவே உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் நீங்கள் பெறுவீங்களா? இந்த மாதத்தின் இறுதியில் நான் கேட்பேன், எத்தனை பேர்த்துக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொல்லி. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இயேசு மூலமாக இந்த ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் நன்மை பாராட்டுவார், கிருபை பாராட்டுவார், தயவு பாராட்டுவார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரங்களும் ஜோதியின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. இனி வர நாட்களெல்லாம் அசாதாரணமான காரியங்கள் நடைபெறும். தேவ பிரசன்னம் அதிகமாக கடந்த ஆலயத்தில் வரப்போகிறது. கர்த்தர் அதிகமான அபிஷேகத்தையும் வல்லமையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். தமது பிரசனத்தை கர்த்தர் ஹல்லேலூயா வெளிப்படுத்த போகிறார். ஆகவே சண்டேயில் மிஸ் பண்ணாதீங்க, சண்டே மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரி லீமா சிஸ்டர் அவர்கள், அவரோட தாயார் மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐசியூவில் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் எப்போ வேணால் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம். அவங்களுக்காக நம்ம செபிக்கலாமா? அவங்களுக்காக செபிக்கலாமா? நேற்று அவர்கள் சொன்ன பொழுது நான் என்னுடைய பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இந்த ஒரு போர்ஷனை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ஜெபித்தான். அவனோட ஆயுசு நாட்கள் 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அத்திப்பழை அடைய வெயின்னார். யார்? ஏசாயா தான் சொல்கிறார், அத்திப்பழை அடைய வெய். அவன் என்ன பண்ண? சுகமாயிட்டான். அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் அந்த ஆண்டவர். அருமையான தாயார் அவர்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒரு விஷயம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். அருமையான அம்மாக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரே, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்படியே ஜெபிக்கிறேன். கார்டியாக் டிசீஸ்லேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. நெஞ்சு வலியிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குங்க. ஃபீவர்லேருந்து விடுதலை ஆக்குங்க. உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்க. உடைய தழும்புகளால் குணம் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை அனுப்புகிறோம். சபையாய் இணைந்து கர்த்தர் அற்புதம் செய்வீராக. நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுக்கும்படியே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அருமையான தாயாருக்கு வயதை கூட்டி கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம். எந்த ஒரு தீங்கும் அணுக முடியாது. நாங்கள் சபையாய் இணைந்து ஆசீர்வதித்து வாழ்த்தி செபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே, நீ சுகத்தை கொடுத்தபடினால் உமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தை கொடுத்துருக்கிறீங்களே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க கொடுத்த தயவு இரக்கம் காருண்யத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. கடந்த காலங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் எங்களோட கூட இருந்து வழி நடத்தினீங்களே, இந்த புதிய மாத்திரை கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அரைகுறையான ஆசீர்வாதம் இல்லை, இன்னமும் காத்து கொண்டிருக்கிறதற்கான ஆசீர்வாதங்கள் அல்ல ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக, பரிபூர்ணமான நன்மைகள் எங்களை தொடரத்தக்கதாக ஒவ்வொரு மனுஷரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இருதயத்தில் கொண்டிருக்கிற வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஏக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசத்தை பலப்படுத்துங்க. எழுப்புதலை ஒவ்வொருவர்களை கட்டளையிடுங்க.
எல்லா சோர்வும் நீங்கட்டும் ஆண்டவரே. உண்மையுள்ளவன் சொல்லி ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இந்த மாதம் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை மாற்றி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தாவே, தவறான ஓட்டத்தை நாங்கள் ஓடி எங்கள் வாழ்க்கையை முடித்திராதபடி ஆண்டவரே, உலகத்துக்குரிய பார்த்து நாங்கள் சார்ந்து ஓடிராதபடி ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து முழுமையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நன்மையான ஈவுகள் ஆண்டவரே, பரத்திலிருந்து உண்டாகிற நன்மைகளை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஊழியங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வேலி அடைத்து காத்து கொள்வதற்காக உமக்கு நன்றி. அதிக நேரம் தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு எங்கள் காரியங்களை செய்ய இந்த முதல் நாள்லேருந்து ஒரு விசேஷ பலன் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாப்பு தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள திரு நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல இயேசுவாமே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஒரு அன்னோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட எல்லா குடும்பத்தோடு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நீதிமொழிகள் 28:20 படி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முழுமையை பெற்றுக்கொண்டு உங்களுக்காக ஆண்டவரை ஜீவிக்க நிற்க பலன் தாங்க இயேசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பு பரலோக தகப்பனே. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்